ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எந்த ஒரு சில்லியான விஷயத்த சர்ச் பண்ணாலுமே நம்ம சேனலில் தீர்வு இருக்கிற மாதிரியான வீடியோஸ் நம்ம எல்லா விதமான வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம புருவ முடி வந்து சுத்தமாக இல்லாதவங்களுக்கும் அல்லது ஒரு நீட்டாக அழகாக இல்லாதவங்களுக்கும் என்ன பண்ணுறது, சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே புருவம் இல்லாத மாதிரி இருக்கும், அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்மளால் நம்மளுடைய புருவத்தை வந்து அழகாக வளர்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தேவையானது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு பட்ஸில் வந்து நீங்கள் நினச்சிட்டு இது வந்து புருவத்து மேலே வந்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் நல்லா வந்து நீட்டாக அழகாக வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இது அந்த பட்ஸாலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் வந்து போடுங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து புருவம் வளர ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் இருந்தால் கூட அது வந்து அதில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே புருவம் வந்து வளர ஆரம்பிக்கும். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்கும் போது பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எப்போதும் போல் நீங்கள் வந்து குளிச்சிடலாம். இது வந்து ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் என்ன தானே, அதனால் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டீனாக டெய்லியும் வந்து பண்ணிட்டு வரலாம். இந்த விளக்கெண்ணெய்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்திலே வந்து இந்த முடி வளர வைக்கிற பெரிய பங்கு தேங்காய் எண்ணெய்க்கு இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி விளக்கெண்ணெயில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயிலையும் வந்து டெய்லியும் வந்து நைட்டு அப்ளை பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து அந்த ஐப்ரோ பென்சில் ட்ரா பண்ணலாம், இல்லாட்டினா நீங்கள் விட்டுறலாம். இதே மாதிரியே நீங்கள் வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் இந்த புருவ முடி நீங்கள் நினச்ச ஷேப்பில் நல்லா அழகாக அடர்த்தியாக கருக்கருன்னு வந்து வளர ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்றாழையோட அந்த சாறு இருக்கு இல்லையா, நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணிடலாம். அப்படின்னா பகல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து ரொட்டீனபிளாக செய்யணும். கற்றாழை வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் கற்றாழை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்னக்கூடிய அந்த விளக்கெண்ணையும் அந்த தேங்காய் எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக முடியை வளர வைக்கிற ஒரு பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. சொட்ட தலையில் கூட வந்து அழகாக முடி வளர வச்சிரும். ஸோ இந்த சின்ன வெங்காய சாறு எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு பகல் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எப்போதும் போல் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா எப்போதும் போல் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிருவீங்களே, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுடைய புருவத்தை வந்து அழகாக அடர்த்தியாக நாம நினைச்ச ஷேப்பில் ரொம்ப சூப்பராகவே ஈஸியாகவே நம்மளால் வளர வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஸோ உங்களுடைய சர்க்கிளில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.